ஈராறு குடையோன் வாக்கில் இருந்திட சசியும் கேத்தும். அந்த வீட்டுக்கு 12வது வீட்டில் கேத்து இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு கைவல்யம் கிட்டும் அப்படின்னு இந்த ஒரு சூத்திரம் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஜாதகத்தை வச்சுட்டு நம்மளால் சொல்ல முடியறது. இது ஒரு சாமானியவர் கிடையாது, இவர் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்ல முடியறதுன்னு புரியறது. புத்தருடைய சரித்திரத்தை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுதும் அதே மாதிரி ராகவேந்திரர் மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்தையும் பார்த்தா இதே மாதிரி. அன்பார்ந்த நண்பர்களே, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜோதிஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். ஒரு ஜோதிடராக பல்வேறு ஜாதகங்கள் ஒருத்தருடைய பார்வைக்கு வரும். அதில் ஒருத்தர் ஒரு பெரிய அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருப்பார், ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பார், ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்தின்னு இருப்பார், ஒருத்தர் ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருப்பார். பலவிதமான ஜாதகங்கள், பல்வேறு மனிதர்கள், பலவிதமான ஜாதகங்கள். அதில் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் ஜாதகத்தில் பார்க்கறதுக்கு அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் அவர்கள் ரொம்ப நிறையா ஆராய்ச்சியும் பண்ணியிருப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கு எப்படி ஒரு டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஞானிகளினுடைய ஜாதகம். நம்மளுடைய பாரத தேசம் பண்ண ஒரு புண்ணியம், நிறைய ஞானிகள் இந்த பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார்கள். அவர்களுடைய ஜாதகத்தை நான் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக ஜோதிஷம் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது, உலக விஷயங்கள் சம்பந்தப்பட்டு அந்த ஜாதகர் எப்படி இருக்க போகிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு தானே நம்ம இப்படி ஒரு அமைப்பு இப்படி ஒரு வச்சுருக்கோம். ஆனால் ஞானிகளோ இந்த உலகத்தோட சம்பந்தமே இல்லாதவர்களாக இருக்கார்கள். அவர்களை வடமொழியில் லோகாதீத்தர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு இந்த லோகத்தோட சம்பந்தமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இது மாதிரி பல ஞானிகளுடைய ஜாதகங்களை நான் சேர்த்து பார்ப்பேன். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அதில் அப்படி ஒரு ஞானியினுடைய ஜாதகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேற யாருமே கிடையாது, நம் தமிழ்நாட்டிலேயே தோன்றின ரமண மகர்ஷிகள் தான். இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே சில விசேஷமான அம்சங்கள் நம்ம மனசில் பதிஞ்சிடும். நம்ம பார்த்தோம்னா 5வது வீட்டிலிருந்து குரு, ஒரு சுப கிரகம் 5வது வீட்டிலேருந்து தன்னுடைய 9ஆம் திருஷ்டி 9ஆம் பார்வையினால் லக்னத்தை பார்க்கிறார். இது ரொம்பவே ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி 5வது பார்வையினால் சந்திரனை பார்க்கிறார். அதாவது குரு சந்திரனையும் பார்க்கிறார், லக்னத்தையும் பார்க்கிறார். 2வது அம்சம், சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆறார்கள். நம்ம பார்த்தோம்னா 6ல் சனி 5ல் குரு. இந்த சனியும் குருவும் 5 கூடியவரும் 6 கூடியவரும் பரிவர்த்தனை ஆறார்கள். பொதுவாக ஒருவருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு நாட்டம் ஏற்படணும் அப்படின்னா சனி குரு அதே மாதிரியே கேத்து இவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொடர்பு, இவர்கள் வெல் பிளேஸ்டாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். இந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார்கள். 2 பேரும் தே இன்டர்சேஞ்ச் தர் பிளேசஸ். அதே மாதிரி புனர்வசு நட்சத்திரத்தில் தோன்றினதுனால இவர் மார்கழி புனர்வசு, அதனால இவர் குரு தசையும் சனி தசையும் வேற இவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இதுனா ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு. அடுத்த அம்சம், இவருக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கார். அவரும் ஒரு நல்ல சந்திரன். கிருஷ்ண த்விதியையில், தேய்பிரை த்விதியையில் இவர் பிறந்ததுனால நல்ல ஒளி பொருந்திய சந்திரன், பக்ஷபலம்னு சொல்லுவார்கள். நல்ல பக்ஷபலம் உள்ள ஒரு சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்கார். புனர்வசு நட்சத்திரம். இந்த சந்திரன் வர்க்கோத்தமம் வேற அடையிறார். அதாவது நவாம்சத்திலும் சந்திரன் மிதுனத்திலே இருப்பார். அதற்கு வர்க்கோத்தமம் அப்படின்னு பெயர். 9ஆம் வீட்டில் இது மாதிரி ஒரு சுப கிரகம் அமரது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. நிறைய பெரியவர்களினுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது இல்லை, இது மாதிரி ஆன்மீக பெரியவர்களிடத்துல குற்றேவல் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு அம்சம் நமக்கு ஒரு பேட்டர்ன் காமனாக தெரிய வரும். இந்த 9ஆம் வீட்டில் இல்லை 9ஆம் வீட்டோட ஏதாவது ஒரு சுப கிரக சம்பந்தம் இருந்தே ஆகும்.
இப்படி இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோளில் கொண்டு இவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த காணொளியினுடைய நோக்கம் அது கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஜோதிட பாடல் நான் பார்க்க நேர்ந்தது. அந்த அந்த பாடல் எப்படி இவருடைய ஜாதகத்தோட 100% பொருந்தி போகிறது அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதை எடுத்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். தமிழில் பல ஜோதிட நூல்கள் இருக்குது. அதில் ரொம்ப பிரசித்தியானது இந்த ஜாதக பாரிஜாத்தம் அப்படிங்கிற நூல். வேதலிங்க பட்டர் அப்படிங்கிறவர் எழுதியது இந்த நூல். இதை வடமொழியில் வைத்தியநாத தேசிகர் எழுதின ஜாதக பாரிஜாதத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை ஒண்டி நம்ம தமிழில் மொழி பெயர்ப்போமே அப்படின்னு பெயர்ந்த ஒரு நூல் தான் இந்த நூல். இதில் 12 பாவ பலன்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் 12வது பாவகத்துக்கு இருக்கக்கூடிய சிற்சில பாடல்களில் ஒரு பாடல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல் வரிகளை நான் இப்படியே சொல்கிறேன். ஈராறு குடையோன் வாக்கில் இருந்திட சசியும் கேத்தும் ஓராறும் மூன்றில் சார்ந்திட கதிர்பாக்க உதயம் தன்னை பேரான பொன்னான் நோக்க பெருஞானி சீவன் முக்தன் நேரான சான்றோர் அன்று நிகழ்த்தினர் உணர்வாய் மாதே அப்படிங்கிறது. இன்சிடென்டலி இந்த நூலினுடைய கடைசி பாடலும் இதுதான். இதற்கு என்ன பொருள்? ஈராறு குடையோன் வாக்கில், ஈராறுனா 12 பாவகங்கள் இல்லையா? 12 குடையவன் வாக்கில், வாக் ஸ்தானம் அப்படிங்கிறது 2வது ஸ்தானம். அதாவது 12 குடையவர் 2வது ஸ்தானத்தில் இருந்து கமா சசியும் கேத்தும் ஓராறும் மூன்றில் சார்ந்திட. ஓராறும் மூன்றும் அப்படின்னா 9, 6ம் 3ம் 9, சந்திரனும் கேத்துவும் 9ல் இருக்க, அதாவது 12 குடையவர் 2ல் அமரப்பெற்று 9ஆம் வீட்டில் சந்திரனும் கேத்துவும் இருந்திட கதிர் பார்க்க, அதை சூரியனும் பார்க்க. 9ஆம் வீட்டை சூரியன் பார்க்கணும்னா சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கணும். தன்னை பேரான பொன்னான் நோக்க, லக்னத்தை, தன்னைனா லக்னத்தை பேரான பொன்னன்னா நமக்கே தெரியும் குரு. லக்னத்தை குரு பார்க்கணும். அதாவது இவர் இதில் சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் நான் இப்போ திருப்பி ஒன்றா சமரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 12 கூடியவர் 2ல் இருக்கணும். 9ஆம் வீட்டில் சந்திரனும் கேத்துவும் இருக்கணும். அதை சூரியன் பார்க்கணும். ஸோ சூரியன் 3ஆம் வீட்டில் தான் இருக்கணும். லக்னத்தை குரு பார்க்கணும். இந்த 4 சொல்கிறார் அவர். இந்த 4ம் ஒரு சேர ஏற்பட்டுது அப்படின்னா யாரு பிறப்பா? பெருஞானி சீவன் முக்தன் நேரான சான்றோர் என்று நிகழ்த்தினர் உணர்வாய் மாதே. அப்படி ஒரு கால் இப்படி ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவன் ஒரு பெரிய ஜீவன் முக்தனாக, ஒரு பெரிய ஞானியாக பிறப்பார் அப்படின்னு இந்த ஒரு பாடல் வரி. இது 15ஆம் நூற்றாண்டில் ஏறத்தாழ 500 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு பாடல் வரி இது இல்லையா? அந்த வடமொழி நூல் எப்போ இயற்றினார்னு வேற எனக்கு தெரியல. ஸோ அது எப்பயோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக்கு ஏற்பட்ட ஒரு ஏற்பட்ட ஒரு கிரந்தம் இது. இப்போது ரமண மகர்ஷிகளுடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா துலா லக்னம் அமைஞ்சிருக்கு இல்லையா? பாருங்க, முதல் 12 குடையவர் 2ல் இருக்கணும். 12 குடையவர் புதன் 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ முதல் கண்டிஷன். செகண்ட், சந்திரனும் கேத்துவும் 9ல் இருக்கணும். மிதுனத்தில் அவருக்கு சந்திரனும் கேத்துவும் சேர்ந்து இருக்கு. 9ஆம் வீட்டில் சந்திரனும் கேத்துவும். அடுத்தது சூரியன் அதை பார்க்கணும் இல்லையா? 3ல் சூரியன் அதை பார்க்கிறார். அதுவும் ஒரு டிக். 4வதா லக்னத்தை குரு பார்க்கணும். கரெக்டாக 5ல் உட்காந்துட்டு குரு 9ஆம் பார்வையால் லக்னத்தில் பார்க்கிறார். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நடந்துன்னா பெருஞானி சீவன் முக்தன் அப்படிங்கிறது பலன். அதே மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பெரும் ஞானியாக ஒரு ஜீவன் முக்தராதான ரமணர் இருந்தார். த வெரி ஃபேமஸ் பிவி ராமன் அவர் நோட்டபிள் ஹாரோஸ்கோப்ஸ் அப்படின்னு நிறைய பிரபலங்களினுடைய ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கார். அதில் ரமண மகர்ஷிகளுடைய ஒரு ஜாதகத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணியிருப்பார். அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெய்மினி சூத்திரத்தை கொண்டே இப்போ நம்ம சொன்ன பலனை அவரும் அங்கே கோடிட்டு காண்பிச்சிருப்பார். ஜெய்மினி சூத்திரங்கள் நமக்கு தெரியும்.
அதில் முதல் அத்தியாயத்தில் 2வது பாதத்தில் கேதௌ கைவல்யம் அப்படிங்கிறது சூத்திரம். அதாவது காரகாம்சத்திலேருந்து 12வது வீட்டில் கேது இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு கைவல்ய பிராப்தி, அவர்கள் கைவல்யத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினுடைய ஒரு பொருள். இந்த காரகாம்சம் இது எல்லாமே ஜெய்மினி அஸ்ட்ராலஜி, தட் இஸ் ஜெய்மினி சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம்ம ஜாதகத்தில் 9 கோள்கள் இருக்கு இல்லையா, ராகு கேத்துவை நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். மீதி இருக்கக்கூடிய சப்த கிரகங்களில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி, ஒரு ராசி 30 டிகிரிஸ் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறதுலே ஃபார்தஸ்ட் ஹையஸ்ட் டிகிரி எந்த கிரகம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரகம் நம்மளுடைய நவாம்சத்தில், நவாம்சம்னு ராசி பக்கத்துலேயே இருக்குமே, அந்த நவாம்சத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்கோ அதுதான் காரக அம்சம். அந்த அம்சத்துக்கு, அந்த கிரகத்துக்கு, அந்த வீட்டுக்கு 12வது வீட்டில் கேது இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு கைவல்யம் கிட்டும் அப்படின்னு இந்த ஒரு சூத்திரம். இல்லை அவர்கள் அந்த ஒரு அனுபவத்தில் இருப்பார்கள், ஜீவன் முக்தர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த சூத்திரம். இது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக ரமண மகர்ஷியுடைய ஜாதகத்தையே நம்ம எடுத்து பார்த்தோம்னா சந்திரன் தான் அவருக்கு இது மாதிரி நான் சொன்னதில் ரொம்ப அதிகமாக ஹையஸ்ட் டிகிரி, அதிக பாகை பெற்ற கிரகம், ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவார்கள் ஜெய்மினி சூத்திரத்தில். அவர் புனர்வசு சந்திரன் நவாம்சத்தில் வர்க்கோத்தமமாக இருப்பார். அதனால அவரும் மிதுனத்தில் தான் இருப்பார். நவாம்சத்தில் மிதுனத்துக்கு 12வது வீடு அப்படிங்கிறது ரிஷபம். ரிஷபத்தில் நவாம்சத்தில் பார்த்தா கேத்து இருப்பார் ரமண மகர்ஷிகளுடைய ஜாதகத்தில். அப்போ இந்த ஒரு ஜெய்மினி சூத்திரமும், இதெல்லாம் இந்த ஜெய்மினி எவ்வளோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இயற்றிய சூத்திரங்கள் அப்படின்னு தெரியல. இந்த சூத்திரம் வச்சுட்டு பார்க்கும்பொழுதும் அவருடைய வாழ்க்கை எப்படி ரொம்பவே பர்ஃபெக்டாக ஜாதகத்தை வச்சுட்டு நம்மளால் சொல்ல முடிகிறது. இது ஒரு சாமானியவர் கிடையாது, இவர் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்ல முடிகிறதுன்னு புரியறது. புத்தருடைய சரித்திரத்தை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுதும் அவர் தோன்றின உடனே, பிறந்த உடனே அவர் ஒரு பெரிய ராஜ்ய குடும்பத்தில் தானே பிறக்கிறார். நிறைய ஜோதிடர்கள் அப்பாவினிடத்தில் பலன் சொல்கிறார்கள். அதில் ஒரு ஜோதிடர் ஒண்டி குறிப்பிட்டு எந்த வருஷத்தில் இவர் ராஜ்யத்தை துறந்து இவர் ஒரு துறவி கோலம் பூண்டு ஒரு துறவியாகவே வாழ்வார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி ராகவேந்திரர், மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்தையும் பார்த்தா இதே மாதிரி ஜோதிஷர்கள் 3 வருகிறார்கள். அவர்களும் இவர் பின்னாடி இவர் ஜீவ சமாதி கொண்டு எப்படி இவர் ரொம்ப பிரசித்தியாக இவருடைய சமாதி விளங்க போகிறது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியறது. இதில் என்ன ரொம்ப அஸ்டானிஷிங்காக எனக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு 500-600 இயர்ஸ் பேக் ஒரு நூல் அதை ஒருத்தர் இயற்றுறார். அதில் ஒரு பாடல் வரி வருது. அந்த பாடல் வரி ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானியை பற்றி வர்ணிக்கிறது. அதே மாதிரியே பார்த்தா 1879 அப்படி ஒரு ஞானி தோன்றுறார். அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த பாடல் வரிக்கு எப்படி அதில் சொல்லியிருக்கக்கூடிய அம்சங்கள்னால் 100க்கு 100% பொருந்தி இவருடைய ஒரு பிறப்பை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. இது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணித்து. வணக்கம்.